அறிவு விளக்கம் இல்லாதவர்கள் என்கிற தலைப்பில் ஈவே ராமசாமி சொன்னது. கக்கூஸ் எடுப்பவர்களுக்கும் ஜலதாரை அள்ளிக் கொட்டுகிறவர்களுக்கும் எப்படி நாற்றம் தெரியாதோ. அதுபோல கடவுள் நம்பிக்கைக்காரர்களுக்கு அறிவு விளக்கமே இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. விடுதலை அக்டோபர் 20 1967 மற்றும் ஆகஸ்ட் 12 2020 நாள். ஈவே ராமசாமி சரியாக தான் சொல்லி இருக்கிறாரா அல்லது வழக்கம் போல் முட்டாள்தனமாக சொல்லி இருக்கிறாரா என பார்ப்போம். மலவாடை தெரியாமலிருப்பது அருவருக்கத்தக்கதல்ல. ஈவே ராமசாமி அப்படி நினைத்திருப்பாராயின் அவருக்கு நாம் சொல்லிக் கொள்வது. பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு அயோக்கிய வாடை பித்தலாட்ட நாற்றம் தெரியாமல் அதனுடனேயே குடும்பம் நடத்தும் தீக்க ஆசாமிகள் தான் அருவருக்கத்தக்க நிலையில் வாழ்பவர்கள் என சொல்வோம். உண்மையில் அறிவின் விளக்கம் தெரியாமல் இருப்பவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களா அல்லது ஈவே ராமசாமி நம்பிக்கையாளர்களா என பார்க்க வேண்டும். அறிவு விளக்கம் இல்லாமல் வாழ்வதற்கு கடவுள் நம்பிக்கையாளனுக்கும் கடவுள் இல்லை என சொல்பவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கடவுள் இல்லை என சொல்பவனில் முட்டாள்கள் இல்லாமல் இருக்கப் போகிறார்களா? முட்டாள்தனம் பொதுவான ஒன்று தானே. கடவுள் நம்பிக்கையாளர்கள் அறிவு விளக்கம் இல்லாமல் இருப்பதைவிட ஆபத்தானது. பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்பவன் அறிவின் விளக்கம் தெரியாமலிருப்பது. உதாரணத்திற்கு ஒரே ஒரு சம்பவத்தின் மூலம் தீக்க காரர்களுக்கு அறிவு விளக்கம் தெரிந்திருக்கிறதா அல்லது தற்குறி பயல்களாக இருக்கிறார்களா என பார்ப்போம். நாம் ஆசிரியர் பணியிலுள்ள ஊழல் குறித்த இரு வேறு செய்திகளை பல்வேறு தினசரிகளில் பார்த்தோம். ஆசிரியர் என சொல்லி கொண்டு திரிகிற கி. வீரமணி 2 செய்திகளையும் ஒன்று போல் பாவித்து பிரசுரித்தாரா என அலசி ஆராய்ந்தால். தீக்க ஆசாமிகள் அறிவு விளக்கம் பெற்றவர்களா அல்லது பூஜ்ய அறிவு பேர்வழிகளா என்கிற உண்மை விளங்கிவிடும். இனி நாம் வாசித்த 2 செய்திகளையும் வாசிப்போம். தமிழகத்தில் ஒரே நேரத்தில் 32 கல்லூரிகளில் பணி செய்த ஒரே பேராசிரியர். அம்பலமான பகீர் முறைகேடு நடவடிக்கை பாயுமா என்கிற தலைப்பில் பல்வேறு தினசரிகளில் வந்த முதலாம் செய்தி. இரண்டாவது செய்தி குஜராத் அரசு பள்ளி ஆசிரியை அமெரிக்காவில் குடியேறிய பிறகும் 8 ஆண்டுகள் தொடர்ந்து ஊதியம் பெற்றாரா என்கிற தலைப்பில் மற்றொரு செய்தி. எவ்வளவுக்கெவ்வளவு தங்கள் பணியை துஷ்பிரயோகம் செய்ய முடியும் என்பதற்கு 2 செய்திகளுமே சாட்சி. 2 செய்திகளுமே ஒன்றுக்கொன்று முறைகேட்டில் போட்டி போட்டுள்ளது என சொல்லலாம். ஆசிரியர் என கூறிக் கொள்கிற கி. வீரமணி அதுவும் ஒரே பத்திரிகைக்கு 60 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்து பெரும் உலக சாதனையான கின்னஸ் சாதனை புரிந்துள்ளேன் என பீத்திக் கொள்கிற ஈனமான ஆசிரியர் கி. வீரமணி இந்த செய்திகளை நேர்மையாக அணுகி உள்ளாரா என பார்ப்போம். அதாவது ஈவே ராமசாமி பாணியில் சொல்வதாக இருந்தால் ஆசிரியர் கி. வீரமணியின் நேர்மைத்தன்மையை கண்டு கொண்டால் அவர் அறிவு விளக்கம் பெற்றுள்ளாரா அல்லது அறிவு காலி ஆசாமியா என தெரிந்துவிடும். ஆசிரியர் பணியில் நிலவும் சீர்கேட்டை நேர்மையாக கண்டிக்க வேண்டும் என்கிற அறிவில்லாமல் 2இல் ஒரு செய்தியான குஜராத் அரசு பள்ளி ஆசிரியை குறித்த செய்தியை மாத்திரம் பொறுக்கி எடுத்து 8 ஆண்டுகளாக பள்ளிக்கே வராமல் அமெரிக்காவில் இருந்துகொண்டே ஊதியம் வாங்கிய குஜராத் அரசு பள்ளி ஆசிரியை என்கிற தலைப்பில் ஆகஸ்ட் 11 2024 நாள் விடுதலையில் செய்தி வெளியிட்டுள்ளது. இதே போன்றதொரு சீர்கேடான செய்தி தானே. ஒரே நேரத்தில் 32 கல்லூரிகளில் பணி செய்த ஒரே பேராசிரியர். அம்பலமான பகீர் முறைகேடு நடவடிக்கை பாயுமா என்கிற செய்தியும். குஜராத் செய்தியை மாத்திரம் பொறுக்கி எடுத்து வெளியிட்ட கி. வீரமணியின் மூளை தமிழக செய்தியை பிரசுரிக்க ஏன் முனையவில்லை? மேலும்
தமிழகத்திலுள்ள 433 பொறியியல் கல்லூரிகளில் 224 கல்லூரிகளில் 353 பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்களாக போலியாக பணிபுரிவதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது என்கிறது பிற நாளிதழ்களில் வந்த செய்தி. குஜராத் செய்தியை வெளியிட்ட ஆசிரியர் கி. வீரமணி, தமிழக கல்லூரி செய்திகளை வெளியிடாததற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சியில் வெளியாகிற எந்த அவலமான செய்தியையும் வெளியிட்டு விடக்கூடாது என்கிற முரட்டு வைராக்கியம் தானே. இதில் எங்கேனும் மாணவர் நலன், கல்வி நலன், ஆசிரியர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுவிடக்கூடாது என்கிற பதைபதைப்பு ஏதேனுமுள்ளதா? எதுவுமே இல்லை என்பது தானே அறிவு விளக்கம் இல்லாத தீக்க ஆசாமிகளின் அறிவோக்கியதை சொல்வது. அதிலும் கூட மற்றுமொரு பித்தலாட்டம் என பார்த்தால், குஜராத் ஆசிரியை செய்தியிலேயே பிபிசி இணையதளத்தில் வந்த முழுமையான செய்தியை வெளியிடாமல், தனக்கு தேவையான செய்தியை மட்டும் வெளியிட்டு, அறிவு விளக்கம் இல்லாமல் இருந்தாலும் கூட அறிவில் அயோக்கியத்தனம் நிரம்ப கொண்டவர்களே என நிரூபித்துள்ளார்கள். குஜராத் செய்தியில் பேசிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வினு படேல், பல ஆண்டுகளாக பாவ்னா பென் படேல் விடுமுறையில் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை மறுத்தார். அவர் கூறுகையில், ஆசிரியர் பாவ்னா பென் படேல் கடந்த 8 மாதங்களாக அனுமதியற்ற விடுப்பில் உள்ளார். இந்த விஷயம் தாலுகா முதன்மை கல்வி அலுவலர் கடந்த மே மாதம் பள்ளிக்குச் சென்ற போது அவரது கவனத்திற்கு வந்தது. அவர் கடந்த ஜூன் மாதமே ஆசிரியருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் என்றார். அந்த நோட்டீசுக்கு ஆசிரியர் அளித்த விளக்கம் ஏற்கப்படவில்லை. மேல் நடவடிக்கை எடுக்க தாலுகா கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். மேலும் முதன்மை கல்வி அதிகாரி வினு படேல் கூறுகையில், பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஊடகங்களிடம் தவறான தகவல் அளித்துள்ளார். இந்த அங்கீகரிக்கப்படாத விடுப்பின் போது அந்த ஆசிரியருக்குச் சம்பளம் எதுவும் வழங்கப்படவில்லை. பள்ளியின் தலைமை ஆசிரியரோ துணை தலைமை ஆசிரியரோ இந்த விஷயத்தை தாலுகா அளவில் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஊடகங்களுக்கு அறிவித்துவிட்டு மாவட்ட அளவில் தெரிவித்துள்ளனர் என்றார். இது பிபிசியில் வந்த செய்தி. கி. வீரமணி மறைத்த செய்தி. தங்களுக்கு சாதகமான செய்தியை மாத்திரம் வெளியிட்டு, பிற செய்திகளை இருட்டடிப்பு செய்கிற செய்தி மோசடித்தனம் கி. வீரமணிக்கு புதிதல்லவே. ஈ. ராமசாமி சொன்ன அறிவு விளக்கம் ஆசிரியர் கி. வீரமணிக்கு இருந்திருந்தால், கல்வித்துறையில் இத்தகைய மோசடிகளை பற்றி பேசும்போது, தமிழகத்தில் நிகழ்ந்த சம்பவம், குஜராத்தில் நடந்த சம்பவம் என பிரித்து பார்த்து செய்தியை பொறுக்கி எடுத்து வெளியிடுவாரா? அறிவு விளக்கம் இல்லாததால் தானே இந்த மானங்கெட்ட ஈனத்தனம் செய்ய முயன்றது. வருங்கால தூண்களான மாணவர் எதிர்கால நலன் கொண்ட கல்வித்துறை சார்ந்த செய்திகளிலேயே இவ்வளவு மோசமான புத்தியுடன் உள்ளோம். அது எத்தனை கேவலமான அருவருப்பின் உச்சம் என கி. வீரமணி உட்பட எந்த தீக்க ஆசாமிகளுக்குமே தெரியவில்லை என்றால், கக்கூஸ் எடுப்பவர்களுக்கும் ஜலதாரை அள்ளி கொட்டுகிறவர்களுக்கும் எப்படி நாற்றம் தெரியாதோ அதுபோல என ஈ. ராமசாமி கூறியது கடைசியாய் அவரின் இயக்க அடிமைகளுக்கே பொருந்திவிடவில்லையா? ஈ. ராமசாமி தம் அடிமைகளுக்கு அறிவு விளக்கம் பற்றி விளக்கமாக சொல்லி தரவில்லை என தானே மேற்கண்ட செய்தி நிரூபிக்கிறது. சரியான அறிவை புகட்டி இருந்தால், பகுத்தறிவை காட்ட மாநிலத்திற்கு ஓர் அறிவு என்கிற இரட்டை அறிவுடன் சிந்திக்கிற அவலத்தை கொண்டிருந்திருப்பார்களா? தன்னகத்தில் இம்மாதிரியான பழுதான வெட்கக்கேடான அறிவொழுக்க யோக்கியதையை வைத்து கொண்டு, அடுத்தவன் அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கிறானே என போலி வேதனைப்பட்டு ஒப்பாரி வைப்பதால் மட்டும் என்ன தர்ம நியாயங்கள் பிறந்துவிடும் என தெரியவில்லை.